சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக ஜாம் பஜார், திருவல்லிக்கேணி உட்புற சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, திருவல்லிக்கேணி பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதை வெளியேற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரம் என்ன? நிச்சயமாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து மழை என்பது மதியத்திற்கு பிறகு பலத்த காற்றுடன் தீவிரமாக பெய்ய தொடங்கியது. மாலை நேரங்களில் விட்டு மழை பெய்தாலும் குறைந்த நேரத்திற்கு தொடர்ந்து பெய்யும் அளவிலான ஒரு சூழலே ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் சற்று நேரத்தில் மழை நின்று மீண்டும் தொடங்கி இவ்வாறு ஆங்காங்கே மழை என்பது சென்னையில் பெய்து வருகிறது. நாம் இருக்கும் பகுதி என்பது திருவல்லிக்கேணி, ஜாம் பஜார் ஆகிய பகுதிகளில் தான் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள சாலைகளில், உட்புற சாலைகளில் அதிக அளவு நெரிசலில் கடைகள் இருக்கிற காரணத்தினாலும், நீர் வெளியாக முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினாலும் இந்த சாலை பகுதி முழுவதும் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணியில் உள்ள பெல்ட் சாலை, பைக்ராப் சாலை மற்றும் அதை அருகில் உள்ள பாரதி சாலை ஆகிய பகுதிகளில் இந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மழை நீரின் அளவு முழங்காலுக்கு கீழதாக இருந்தாலும் இந்த மழை தொடர்ந்து பெய்யும் என்றால் இதன் நீரின் அளவு அதிகரிக்கும் எனவும் கடையில் கூட உள்ளே மழைநீர் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் மழை நின்ற பிறகு இங்குள்ள பகுதிகளில் டிராக்டர் மோட்டார்களை பயன்படுத்தி பாதாள சாக்கடைகளிலிருந்து இந்த தண்ணீரை அகற்றும் பணி ஆங்காங்கே தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழை நிற்கும் சமயத்தில் இந்த பாதாள சாக்கடையில் இருந்து, கால்வாயில் இருந்து தண்ணீர் வெளியேற்றும் பொழுது சாலையில் உள்ள இந்த நீர் முற்றிலுமாக வடிந்துவிடும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.